என்னைக்குமே நீ எனக்கு அடிமை தாண்டா. என் காலுக்கு நீ செருப்பா தாண்டா இருக்கணும். டாடி மம்மி விட்டுங்க டாடி. போறதுக்கா? யாழ்னி எங்க? சார், நீங்க கூட்டிட்டு சீக்கிரம் கிளம்பிருங்க. அம்மா, நல்லபடியா பாத்துக்கங்க. நீங்க கவலைப்படாதீங்க. இனிமே இவ எங்க பொண்ணு. யாராவது பாக்குறதுக்குள்ள கிளம்பிருங்க. மேடம், எங்களுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்த குழந்தைக்காவது நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் தான் நான் இதை செய்யறேங்க. தேங்க்ஸ் மேடம். எல்லாத்தையும் அப்புறமா பேசிக்கலாமா? முதல்ல கிளம்புங்க. சரி, அப்போ வரோம் மேடம். நாங்க வரோம் மேடம். வா யாழினி. யாழினி, அத கூட வா போலாம். பத்திரமா போ. உட்காரணும். இதுக்கு ஒரு 10 பேர் வராங்கப்பா. சரி, போதும் இல்லையா? போதும் போதும். இவங்களுக்கெல்லாம் நான் உடனே சம்பளத்தை கொடுத்துறேன்ப்பா. சரி சரி. வாமா. அத்த மாமா, ஆ, நான் சென்னைக்கு போகணும் மாமா. என்ன லட்சுமி இப்படி சொல்ற? ஆமா அத்த, நான் உடனே போய் ஆகணும். என்ன லட்சுமி, நாம எல்லாரும் இனிமே இங்கே இருக்கிறதா தானமா பேசிக்கிட்டோம். இப்ப திடீர்னு சென்னைக்கு போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? மாமா, நேத்தே ரிஷி ஃபோன் பண்ணியிருந்தாரு. ரொம்ப அவசரம், உடனே கிளம்பி வாங்கன்னு சொன்னாரு. லட்சுமி, எந்த அவசரமா இருந்தாலும் அவரையே பாத்துக்க சொல்லிடுமா. இல்ல அத்த, வேற யாரா இருந்தாலும் நான் சொல்லியிருப்பேன். ஆனா ரிஷி கிட்ட என்னால சொல்ல முடியாதுல்ல. அது மட்டும் இல்லாம நம்ம அம்மரோட ஆபரேஷனுக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருக்காரு. என்னது, 10 லட்சத்தை ஒருத்தர் சும்மா கொடுத்தானா? யார் அந்த இழிச்சவாயன்? அவனை பார்க்கணும் போல இருக்குதே. நீங்களும் இங்கே இருங்க மாமா, நானும் வெற்றியை மட்டும் சென்னைக்கு கிளம்புறோம். சரிம்மா, வெற்றியும் வரணுமா? பின்ன என்னங்க, அவ மட்டும் அங்க போய் தனியா இருக்கணுமா? வெற்றியும் கூட இருக்கணும், அதுதான் நல்லா இருக்கும். எனக்கு என்னமா அவனை அங்க அனுப்பிச்சு வைக்கிறதுக்கே பிடிக்கல. ஆமாப்பா, எனக்கும் போக பிடிக்கல. என்னங்க நீங்க வராம நான் மட்டும் அங்க போய் என்னால எப்படி இங்க இருக்க முடியும்? லக்ஷ்மி, போக பிடிக்கலன்னு தான் சொன்னேன், வரமாட்டேன்னு சொல்லலையே. சரி லட்சுமி, எப்ப கிளம்புறதா இருக்கீங்க? அத உடனே கிளம்பலான்னு இருக்கோம். பாவம் ரிஷி தனியா போராடிட்டு இருக்காரு மாமா. என்ன லட்சுமி, இன்னைக்கு எப்படி கிளம்ப முடியும்? இன்னைக்கு தான் வேலி போடுற வேலையை முடியும். நீ தானே அதுக்கு ஏற்பாடு பண்ண. அந்த கணக்கு தான் அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன். அத்த, லக்ஷ்மி கூட நாங்களும் போறோம் அத்த. என்ன தென்மொழி, நீ இப்படி சொல்ற? ஆமா அத்த, அமருக்கு இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சு அவன் நடக்க ஆரம்பிச்சிருக்கான். அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் இங்க எங்க போய் காமிக்கிறது சொல்லுங்க? அங்க இருந்தா அவனுக்கு பார்த்த ஹாஸ்பிட்டல் இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க போட்டதெல்லாம் போட்ட மாதிரியே கிடக்குது அத்த. ஏங்க சொல்லுங்க. நீ சொல்றதும் வாஸ்தவம் தான் தேனு. அப்பா, இந்த வேலி போடுற வேலையை முடிச்சிட்டு நாங்களும் கிளம்புறோம்ப்பா. சரிப்பா, நீ சொல்றதும் வாஸ்தவம் தான். நீங்களும் கூட போயிட்டு சென்னையில் இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துட்டு எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமா வாங்க. சரிங்க மாமா. ஏண்டி, பெரியவங்களை விட்டுட்டு நீங்க மட்டும் அங்க போய் என்னடி பண்ண போறீங்க? எப்படி சமாளிப்பீங்க? சம்மந்திமா, சம்மந்தி, வீட்டுக்கு பெரியவங்க, நீங்களும் அவங்க கூட கிளம்பிடுங்களேன். சம்மந்தி, அப்படியா சொல்றீங்க? சரிங்க சம்மந்தி. கண்ணும் கருத்துமா அவங்க எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன் சம்மந்தி.
அத்தை மாமா கிட்ட சொல்லுங்க. நீ ஒன்றும் பேசாத, நான் பேசிக்கிறேன். அப்பா, யாருதுல அந்த குழந்தை? சம்மந்தி, ஏதோ வழி தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்திருக்கோம், அதான் இங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க சம்மந்தி. ஏண்டா நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விட்டு வந்திருக்கலாம்ல? இவளை பெத்தவங்க தேடிட்டு இருப்பாங்கல்ல. இவளுக்கு அப்படி யாரும் இல்லைனா. அனாதையா? அப்ப ஏதாச்சும் அனாதை ஆசிரமத்துல சேர்த்துட்டு வந்திருக்கலாம்ல தம்பி. நாங்க அகதிகள் முகாம்ல இருந்து கூட்டிட்டு வரோம். அங்கிருந்து எதுக்குப்பா கூட்டிட்டு வந்தீங்க? சக்தி, அப்பா கேக்குறாரு இல்ல, சொல்லுப்பா. நாங்க இவளை தத்தெடுத்திருக்கோம். என்னடா சொல்ற? ஆமாப்பா, அகதிகள் முகாம்ல இருந்து இவளை தத்தெடுத்துட்டு வந்துட்டோம். என்னடா அது? சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு. இவளை கொண்டு போய் முதல்ல விட்டுட்டு வந்துரு. இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு பரம்பரைக்கு சரிவிட்டு வராது. விட்டுட்டு வா. இல்லப்பா, எங்களுக்கும் ஒரு குழந்தை வேணும்ல. ஏன் தம்பி, வீட்டுலதான் 2 குழந்தைங்க இருக்குல்ல, இன்னொரு குழந்தை எதுக்கு? நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இது எங்க குடும்ப விஷயம், நாங்க பேசிக்கிறோம். அப்பா சொல்லுங்கப்பா. இதுல சொல்றதுக்கு என்னடா இருக்கு? இப்ப என்ன ஆச்சுன்னு நீங்க அவசரமா இப்படி ஒரு குழந்தையை தத்தெடுத்துட்டு வந்தேன்னு சொல்றீங்க. உங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொன்னாங்களா? இல்லப்பா. அப்ப எதுக்காக தத்தெடுத்துட்டு வந்தீங்க? மாமா, நாங்க எவ்வளவு நாளைக்கு தான் குழந்தை பிறக்கும்னு வெயிட் பண்ண முடியும்? பிறக்கல, அதான் தத்தெடுத்துட்டு வந்துட்டோம். பாருங்க, உங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு எந்த டாக்டர் சொன்னாலும் அடுத்தவங்க குழந்தையை தத்தெடுக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அப்போ கடைசி வரைக்கும் நாங்க 2 பேரும் தனியா வாழ்ந்து செத்து போணுமா? எங்களுக்கும் வாரிசு வேண்டாமாப்பா? ஏய், உங்களுக்கு வாரிசு வேணும்னா வெற்றியோட பையன் அர்ஜுன் இருக்கான், தங்கவேலோட பையன் அமர் இருக்காண்டா. அவங்கள வாரிசு ஏத்துக்குங்க. எந்த ரத்த சம்பந்தம் இல்லாத இந்த குழந்தை இந்த வீட்டுக்குள்ள தத்தா வர்றதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். டேய் சக்தி, தங்கவேலு வெற்றியை விட சின்னவன்டா நீ. அவங்க குழந்தைய விட இந்த குழந்தை பெரியவளா இருக்காடா. நீ அத கூட யோசிக்காம கண்மூடித்தனமா ஏதோ ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கே, இதுக்கு என்னடா அர்த்தம்? அம்மா, இந்த குழந்தை எங்களுக்கு பிடிச்சிருக்குமா, அதான் தத்தெடுத்தோம். ஏய், ஏண்டி கூறு கேட்டவள? தத்து குழந்தைய வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ சின்னது பெருசுன்னு பேசிக்கிட்டு இருக்க. பாரு சக்தி, நம்ம பரம்பரையில இந்த மாதிரி இது வரைக்கும் நடந்தது கிடையாது. இனிமேல் நடக்கிறதுக்கு நான் உயிரோட இருக்க வரைக்கும் விட மாட்டேன். இந்த குழந்தையை கொண்டு போய் திரும்ப விட்டுட்டு வா போ. மாமா, நம்ம குழந்தையா இருந்தாலும் அடுத்தவங்க குழந்தையா இருந்தாலும் குழந்தை தானே மாமா. அவங்களுக்கு தத்தெடுக்கணுங்கிற எண்ணம் வந்திருக்கு, அதான் தத்தெடுத்துட்டாங்க. இப்ப திரும்ப விட்டுட்டு வர சொன்னா அந்த குழந்தையோட மனசு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அத்தை சொன்ன மாதிரி இவ வளர்ந்த குழந்தை மாமா. இவளுக்கு நல்லது கெட்டது விருப்பு வெறுப்பு எல்லாமே தெரியும். இந்த குழந்தைக்காகவாவது நீங்க லட்சுமி பேசாத. ஊனமா பிறந்த ஒரே காரணத்துக்காக என் வம்சத்துல பிறந்த அந்த அமரையே நான் ஒதுக்கி வச்சவன். இந்த குழந்தை எந்த வம்சமோ, எந்த குலமோ, எந்த ஊரோ, எந்த இளவோ எதுவுமே தெரியாது. இன்னும் ஆழமா பார்த்தா இந்த குழந்தை எப்படிப்பட்ட... மாமா, என்ன மாமா பேசுறீங்க? நதி மூல ரிஷி மூல பார்க்க கூடாதுன்னு சொல்வீங்கல்ல, இந்த குழந்தையோட மூல நமக்கு எதுக்கு? அது நதிக்கு ரிஷிக்கு வேணா பொருந்தோம், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பொருந்தாது. இந்த குழந்தை எந்த வம்சத்துல பிறந்ததோ அதுக்கு அந்த வம்சத்தோட குணம் தான் இருக்கும். அதெல்லாம் யாராலையும் மாத்த முடியாது. அதனால தத்துங்கிற பேச்சுக்கே இங்க இடம் இல்லை. மாமா, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாம நான் படுற அவஸ்தை, நான் வாங்குற ஏச்சு பேச்சு, இது
இதெல்லாம் யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? மலடிங்கிற பட்டத்தோட நான் இன்னும் எத்தனை காலம் வாழ முடியும்? ஒரு குழந்தைய பெத்துக்கிற பாக்கியம் கடவுள் எனக்கு இன்னும் கொடுக்கல. அதனால வளர்க்கிற பாக்கியத்தை நானே ஏற்படுத்திக்கிட்டேன். ஆனா நீங்க இல்லாத போல காரணத்தை சொல்லி அதை தடுக்க பாக்குறீங்க. என் நிலைமையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. உன்னை பார்த்து வருத்தப்படுறது தவிர என்னால எதுவும் செய்ய முடியாது. மாமா, இந்த விஷயத்துல நீங்க பிடிவாத பிடிக்காதீங்க. லட்சுமி, நீ என்ன சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. இதை மட்டும் நான் அனுமதிக்கவே முடியாது. ஒரு அனாத குழந்தையை என் பேரனாவோ பேத்தியாவோ என்னால ஜீரணிக்க முடியாது. அது என் பரம்பரையை ஒத்துக்காது. அப்ப நான் யாரு மாமா? நானும் ஒரு அனாதை தானே. என்ன நீங்க உங்க மருமகளை ஏத்துக்கல? வெற்றி அவர் பொண்டாட்டியா என்னை வச்சு வாழல. அது வேற இது வேற. நீ அதை உயர்த்தணுங்கிறதுக்காக உன்னை தாழ்த்திக்கிட்டு பேசுறத நான் ஒத்துக்க மாட்டேன். நான் என்ன தாழ்த்திக்கல மாமா. என்னோட மூலத்தை பாத்தீங்கன்னா நான் அடிதடி குடும்பத்துல பிறந்தவன். நான் என்ன அதேவா பண்ணிட்டு இருக்கேன் சொல்லுங்க? பிறப்பு கொஞ்சம்னா வளர்ப்பு கொஞ்சம் மாமா. இந்த குழந்தையோட பிறப்பை பத்தி பார்க்காம அதை நல்லபடியா நம்ம எல்லாரும் சேர்ந்து வளர்ப்போம். நம்ம வம்சமா நினைப்போம் மாமா. நீ என்ன சொன்னாலும் சரி, காக்காவை கிளிக்கூண்டுல வச்சு வளர்த்தாலும் காக்கா காக்காதான். அது கிளியாயிர முடியாது. அது காக்காவே இருந்துட்டு போட்டோம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இவதான் என்னோட கிளி. அப்பா, இந்த குழந்தைய நீங்க ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ, நாங்க ஏத்துக்கிட்டோம். கடைசி வரைக்கும் இதை நாங்க நல்லபடியா வளர்க்க போறோம். அதனால நீங்க எங்களை ஒதுக்கி வச்சாலும் பரவாயில்ல, அதை நாங்க எதிர்கொள்ள தயாரா தான்ப்பா இருக்கோம். நாங்க நாளைக்கே சென்னை கிளம்புறோம். இத பத்தி இனிமே யாரும் பேச வேண்டாம் ப்ளீஸ். இனிமே எதுவும் பேச வேண்டாம். சக்தி. ஏய் அனு, என்னங்க அவன் போறான், ஏதாவது சொல்லுங்க. அதான் சொல்லிட்டு போயிட்டான பெரிய மனுஷன். கூறு கட்டத்தனமா ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. வளர்த்த எனக்கே சொல்லிட்டு போறான் புத்திமதி. லட்சுமி, என்ன இது? வாங்க. வாட்? முடியும்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே உங்ககிட்ட அக்ரிமெண்டே போட்டேன். இப்ப முடியாதுன்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? சார், நீங்க எந்த நம்பிக்கையில இந்த ப்ராஜெக்டை எடுத்தீங்கன்னு எங்களுக்கு தெரியல. யோசிச்சு பார்த்ததுல இந்த கப்பல் கரையேறுமான்னு எங்களுக்கு தெரியல. உங்களோட சேர்ந்து நாங்களும் தோக்கறதுக்கு தயாரா இல்ல. என்ன சார் இப்படி பேசுறீங்க? நம்பிக்கை வைங்க சார். சார், இந்த ப்ராஜெக்ட் முடிச்சிடலாம் சார். சார், நம்பிக்கை வைக்கிறதுக்கு இந்த ப்ராஜெக்ட்ல 1% கூட வாய்ப்பு இல்ல சார். நேத்து வரைக்கும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு இல்ல சார்? இன்னைக்கு நம்பிக்கை போச்சுன்னா அதுக்கு காரணம் ப்ராஜெக்ட் இல்ல, மகதி. பணத்துக்கு வேலை போயிட்டீங்க. துரோகத்துக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்றீங்க. சார், எப்படி வேணா நினைச்சுக்கங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. இந்த ப்ராஜெக்ட்ல நாங்க இல்லைன்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒர்க்கர்ஸும் உங்களுக்கு சப்போர்ட்டா வேலை செய்ய வர மாட்டாங்க. நாங்க இந்த ப்ராஜெக்டை கை விட்டுட்டு வேற வேலையை பார்க்கறதா நல்லது. வாங்க போலாம். சார், தம்பி தம்பி, என்ன தம்பி எல்லாரும் போறாங்க? அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு போறாங்கண்ணே. என் நம்பிக்கையை உடைச்சிட்டு போறாங்க. என்ன தம்பி, என்ன சொல்றீங்க? என்ன அடிக்கிற ஆயுதமா மகதி இவங்களை பயன்படுத்திக்கிட்டா. உங்களை அழிக்கிறதுல அந்த மகதிக்கு என்ன தம்பி அவ்வளவு சந்தோஷம்? அவளை எதிர்த்து இந்த அளவுக்கு வளர்ந்துட்டேன்ல, அந்த ஆத்திரம். நான் இங்க வரும்போது எதையுமே நான் கொண்டு வரல.
என்னோட தன்னம்பிக்கையால நான் இந்த அளவுக்கு வளர்ந்தேன். ஆனா அதை என்னால தக்க வச்சுக்க முடியல. இருந்த நம்பிக்கையை அழிச்சிட்டா. இனிமே போராடுறதுக்கு உடம்புல தெம்பு இல்ல, மனசுல தைரியமும் இல்ல. இதுதான் என் வாழ்க்கையில நடக்கணும்னு விதி. விதியை மாத்தி எழுதுற சக்தி எனக்கு இல்ல. இந்த 100 நாள் அக்ரிமெண்டோட பணம், பேர், புகழ் எல்லாம் என்னை விட்டு போக போகுது. நான் என் பழைய வாழ்க்கைக்கு போக போறேன். அங்க எனக்கு எதிரிங்க இருக்க மாட்டாங்க, துரோகிங்க இருக்க மாட்டாங்க. போறேன், தோத்துட்டேன்னு நினைச்சுக்கிட்டே போறேன். தம்பி, தன்னம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க. புதைச்சாலும் முளைச்சு வரணும் தம்பி. மண்ணோட மண்ணா மக்கி போயிடக்கூடாது. துரோகத்தால் அழிச்சவளை உங்க தன்னம்பிக்கையால ஜெயிக்க முடியுங்கிறத நம்புங்க. நான் நம்பினவங்க எல்லாம் கைவிட்டுட்டாங்களே, எந்த நம்பிக்கையை நம்பி நான் வாழ்றது? லட்சுமி, லட்சுமி வந்தா நிச்சயமா இந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். லக்ஷ்மி கிட்ட நான் எந்த முகத்தை வச்சுட்டு பேசுவேன்? என்ன அழிக்கணும்னு நினைச்சவ கிட்ட போய் அன்பு காட்ட போனேன்னு சொன்னா என் முகத்துல அவங்க காரி துப்ப மாட்டாங்க. சுயநலக்காரன். என் குழந்தை கேட்டுக்கிட்டதுனால தானே லக்ஷ்மி கேஸ் வாபஸ் வாங்க வச்சேன். அதுக்கு எனக்கு கிடைச்ச தண்டனை தான் இது. இதை நான் அனுபவிச்சுதான் ஆகணும். தம்பி, நீ சுயநலக்காரன் இல்ல, நல்லவன். ஒரு நல்லவன் எப்பவுமே தோக்கவே கூடாது. உங்களை மாதிரி ஆளுகளை அழிக்கிறதுக்கு 1000 பேர் நினைக்கலாம். ஆனா உங்களை வாழ வச்சு பார்க்க உண்மையான ஒருத்தவங்க இருந்தா போதும். இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கலாம். அந்த உண்மையானவங்க லட்சுமின்னு நான் நினைக்கிறேன். அவங்கள மட்டும் நீங்க இழந்துடாதீங்க. பாண்டவர்களுக்கு பக்கபலமா இருந்தது கிருஷ்ணன். இந்த ரிஷிக்கு பக்கபலமா இருக்கிறது லட்சுமி. நடக்கிற யுத்தத்துல மகதிக்கு அந்த லட்சுமியால அழிவு நிச்சயம். மறுபடியும் நான் இந்த ஆபீஸ்க்குள்ள வந்தேன்னா அது லட்சுமி மேடத்தோட தான் வருவேன். என்னடா பலூன் வச்சு விளையாடிட்டு இருக்கீங்களா? என்னங்கடா, இந்த பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு வந்திருக்க, இந்தாங்க எடுத்துங்க. சண்டை போடாம சாப்பிடுங்க. இது உனக்கு, இது எனக்கு, இது உனக்கு, இது எனக்கு, இது உனக்கு. அப்படி கொடுத்து பாத்துக்க. இது எனக்கு. இப்படி பண்ணுதா இது? அவனுக்கு ஒரு பாக்கெட்டை கொடுத்துட்டு மிச்சத்தை இது வச்சுக்கலாம்ல? அந்த அளவுக்கு இது சூட்டிக்கே இல்லையே. சரியான ஏமாளியா இருக்கான் உங்க அப்பன மாதிரியே. மொத்தமா சாப்பிடலாமாடா? இந்த வர இரு. மாடிக்கு போய் சாப்பிடலாமா? அமரு, செல்லம் அர்ஜுனே, எல்லாத்தையுமா நீ சாப்பிட போறா? ஒரே அடியா சாப்பிட்டா பேதியா இருமுடா. ஒண்ணு மட்டும் இப்ப சாப்பிடு, 2 என்கிட்ட கொடுத்துரு, நான் வச்சுக்கிறேன். அப்புறம் நீ கேட்கும் போது நான் கொடுத்துறேன். என்னடா நீ? பாட்டி தானே கேக்குறேன், குடண்டா. இதோ பாரு மா, அங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் கூட மாட வந்து எனக்கு சமையலுக்கு ஒத்தாசை பண்ணலாம்ல? இந்த வரேம்மா, இந்த வரேன். நல்லா வருவ. இந்த வந்துடுறேன். குடுறா. பாரு, இப்ப வர போறியா இல்லையா நீ? இந்த வரேன், இந்த வரேன் வரேன். வா சீக்கிரம். ஏய், நீ என்ன இங்க நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? புடிங்கி திங்க போறியா? வச்ச கண்ணு வாங்காம பாக்குறத பாரு. கல்லூரி மகனா இருக்கானே, ஒரு பாக்கெட் குடுக்குறானா?
அந்த அனுவ மாதிரியே லட்சுமிக்கு குழந்தை பிறக்காம இருந்திருந்தா என் பேரை மட்டும்தான் இந்த வீட்டுக்கு வாரிசா இருந்திருப்பான். நான் அவனை வச்சு இந்த வீட்டுல இருக்கிறவங்க கண்ணுல எல்லாம் விரல விட்டு ஆட்டி இருப்பேன். என் மகாராணியாவும் நான் மகாராணி மாதிரில இருந்திருப்பேன். என்ன பண்றது, கண்ணு இல்லாத கடவுள் அந்த லட்சுமிக்கு வாரிச கொடுத்துட்டானே. பாவி பாவி. பார்த்தாத்துக்கு இந்த சப்ப முக்கியான்னு எங்கேயோ தெருவுல கடந்ததை கூட்டிட்டு வந்து இவதான் என் குழந்தைன்னு கூத்தடிச்சிட்டு இருக்கிறான். 2 பாகமா இருந்தது இப்ப 3 பாகமா இல்ல மாறி போச்சு. அமர் மட்டும் இந்த வீட்டுக்கு இளவரசனா இருக்கணும்னா இருக்கிற மத்த 2த்தையும் எப்படியாச்சும் ஒளிச்சு கட்டணும். முதல்ல இந்த அனாதைய விரட்டிட்டு அப்புறம் அந்த அர்ஜுனையும் விரட்டிடுவோம். என்ன இது கூப்பிட்டு இவ்வளவு நேரம் வரல? பாப்போம் பாப்போம். என்னம்மா முனங்கிட்டே வர? இந்த வரண்டி வரண்டி திங்கிறதுனா உடனே வந்துருவியே. அக்கா பிஸ்கெட் குடுக்குற, சாப்பிடுறீங்களா? இந்தாங்கக்கா. இந்தாங்கக்கா. ஐயோ ஐயோ சொத்தலாம் போகுதே. அக்கா மேல போய் சாப்பிடலாம். ஏண்டி 1 2 இருக்கு, இப்ப 2 3 ஆச்சா? என் பொண்ணு வீட்டு சொத்தை புடிங்க வந்தியா? குடி குடி குடி. அமர இதைய வச்சுக்க. ஏண்டி ஏமாத்த வந்தியோ? எங்கேயோ கடந்தவள போடி. பாட்டி ஏன் அக்காவை அடிக்கிற? அக்காவா? அவன் உனக்கு கூட பிறந்தவள? பாசம் பார்த்துக்கிட்டு வருது. அப்படியே உட்காரு உட்காரு. பேசாம உட்காரணும். ஒண்ணு வாங்கி திங்கணும்னா அவங்கிட்ட தான் வாங்கி திங்கணுமா? பிச்சை எடுக்கணும்னா வெளியில போய் பிச்சை எடுக்க வேண்டியதானே? இங்க எதுக்கடி எடுக்கிற? முழிக்கிற முழிய பாரு. மூஞ்ச பாரு, பாக்குற பார்வை. என்னடி செல்லம் பயந்துட்டியா? பாட்டு எழுதாக்கி சொன்னேன். பிஸ்கட் எல்லாம் அவன்கிட்ட வாங்காத, அவன் அழுக பூஞ்சி. நான் உனக்கு வேற வாங்கி தரட்டுமா? வா கடைக்கு போலாம், நான் வாங்கி தரேன். நான் வரல. வாடி செல்லம், நான் வாங்கி தரேன்டி பாட்டி. நான் வரல. வாடிங்கற பாட்டி. என்னடா எங்க அக்காவை கூட்டிட்டு போற? நான் எங்கேயோ கூட்டு போறேன். நாங்களும் வரோம். இங்க பாரு, நீங்களாம் வரக்கூடாது. நீங்க வந்தாலும் நான் கூட்டு போக மாட்டேன். இங்கே உட்கார்றா, பிஸ்கட் தின்னுங்க. வா நம்ம போலாம்.